ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு தெரு வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு வீட்டில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் மற்றொரு வீட்டில் துக்கமும் சோகமும் சூழ்ந்திருப்பதைக் கண்டார். சுந்தரர் விசாரிக்க 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2 சிறுவர்கள் குளத்தில் குளிக்கச் சென்ற போது ஒரு சிறுவனை முதலை விழுங்கியது என்று கூறினர். அன்று உயிர் பிழைத்த சிறுவனின் உபநயன சடங்கு நடப்பதால் மகிழ்ச்சியும், அதே நேரத்தில் எதிர் வீட்டில் தங்கள் மகனை இழந்ததால் சோகத்தில் மூழ்கியிருந்தனர். இதை கேட்ட சுந்தரர் அங்குள்ள அவிநாசிலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சென்று முதலை விழுங்கிய சிறுவனை மீண்டும் உயிரோடு திருப்பி தருமாறு சிவபெருமானை நோக்கி பதிகம் பாடத் தொடங்க வறண்டிருந்த குளம் தண்ணீரால் நிரம்பியது. அதிலிருந்து முதலை ஒன்று வெளிவந்து 7 வயது வளர்ச்சி பெற்ற சிறுவனை வெளியே விட்டது. இன்றளவும் பங்குனி உத்திர திருவிழாவின் போது முதலை வாய்ப்பிள்ளை என்ற உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காசியில் வாசி அவிநாசி என்று கூறப்படும் இத்தலம் காசி வாரணாசியில் வழிபடுவதற்கு சமமான பலன்களை அவிநாசிலிங்கேஸ்வரரை வழிபடுவதால் பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. இக்கோவில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ளது.